கொட்டமுத்து செடி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் கொட்டமுத்து செடி, அதாவது ஆமணக்கு செடி. இதில் காய்ச்சது வந்து பார்த்திங்கன்னா, காயானது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி ஊமத்தங்காய் மாரி முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முள்ளாக குத்தாது, சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து அரை விளைச்சல். அடுத்தது வந்து பூ போடுதா, பூ இங்கே பாருங்க, கொட்டமுத்து பூவு. அதுலேருந்து அப்படியே சின்னதாக பிஞ்சு விட்டு இப்படி காயாக மாறி அதுக்கப்புறம் இப்படி முத்தும். இப்படிங்க பாருங்க. 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா காஞ்சி வெடித்து பாதி கொட்டி போடும். ஒடிக்கிற பார்த்தா இதுதான் சூப்பராக இருக்குது. கிறிஸ்மஸ் மரமே இருக்குது பார்க்க. இது வந்து இப்படி பார்த்தோம்னா பலாப்பழம் மாதிரியே இருக்கும். நாங்கள் வந்தது என்னமோ கொட்டைக்காய் செடி உடைக்கலான்னு தான். ஆனால் கொட்டைக்காயை விட அதிகமாக, அதாவது ஆமணக்கை விட அதிகமாக கிடைக்கிறது என்னமோ கோவப்பழம் தான். அடுத்து 3 பழம் கிடச்சிருக்கு, சாப்பிட வேண்டியதான். வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்தது ஆடு மாடு ஓட்டிகிட்டு போகணும் மேய்ச்சலுக்கு. அங்கே ஒரு ஆள் ஓட்டு போக முடியாது, அதனால் தம்பி அழைச்சிக்கிட்டு கொண்டாந்து என்னை கொல்லையில் விட்டுருவான். அங்கே நான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். முத்து சோளம் போட்ட கொல்லையில் சைடில் வந்து கொட்டமுத்து போட்டோம். அதில் கொஞ்சம் ஒடிக்கிறது மாதிரி இருக்குது, 1-2 நேற்று பார்த்தேன். அதை ஒடித்து தம்பிகிட்ட கொடுத்தோன்னா எடுத்துகிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. வந்து அவன் வேறு வேலை இருக்கான் பார்ப்பான். நான் ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்து மேய்ச்சிக்கிட்டு மத்தியம் தண்ணிக்கு வந்துடுவான் வீட்டுக்கு. நான் வேறு வேலைன்னு படுத்து தூங்குறேன்னு நினச்சிப்பாங்களே. பாப்பாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சி போகணும். தூங்குற வேலை இப்போ இல்லை. இப்போல்லாம் பையன் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பழக்கியிருக்கேன், பழக்கத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் வெளியில் வேலைக்கு போனால் உள்ளு வேலையை வாங்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. வந்து ஒச்சை வலிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே போகணுங்கிற இங்கே வந்து 4-5 நாள் மேய்ச்சோம்ல, இங்கே மேய்ச்சல் இல்லை. சைடில் உள்ள ஆடு மாதிரிலாம் வந்துச்சு. அந்த கொல்லையில் நம்ம கொல்லையில் யாரும் விடல, அங்கே விட மாட்டாங்க. அங்கே கொண்டு சேர்த்து மேய்ச்சிக்கிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி. அதனால் நான் வந்து மாட்டை எண்ணெய் பிடிச்சிக்கிறேன், நான் ஆட்டு குட்டியை பிடிச்சிக்கிறேன். போயிட்டே இருக்கிறோம். வாங்க. கொட்டம் துடைக்கணுமா? அதான் சொன்னல, சும்மா கொஞ்சம் தான் இருக்க, ஒடிச்சு தரேன். சரி, நீ எடுத்து கொண்டாந்து வச்சிடலாம். அதிகமாக இருக்கணும்னு பயந்துட்டேன், ரொம்ப நேரம் வேலை. அது சோளம் மாதிரிலாம் 5-6 மணி நேரம் ஆகாது, 10 நிமிஷம் தான். இது வந்து மாடு கட்ட கயிறு. இது வந்து எனக்கு குளிக்க வாட்டர். இதை வச்சு அப்படியே கையில் கையில் வச்சுக்கலாம். இவங்க கையில் வச்சு மாட்டை பிடிச்சி வரும். தண்ணிலாம் காட்டிட்டியா? அவள் பிடிச்சிட்டு போகிறது தான். கருப்பு பசு, இந்த பசுமாடு, ஒரு கண்ணுக்குட்டி, இது 3ஐயும் நான் கையில் பிடிச்சிப்பேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை பிடிச்சிக்கிட்டு எப்போதும் மேய்க்கிற இடத்துக்கு இல்லாமல் அங்கெல்லாம் மேய்ச்சல் கம்மியாயிடுச்சு, எல்லா ஆடு மாடுகளும் வர ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம இன்னொரு பக்கம் சோளம் உடைச்சோம். அந்த கொல்லை அறுவடை முடிஞ்சிருச்சு. அந்த கொல்லையில் தான் ஆடு மாடு மேய்க்க போகிறோம். அங்கே தான் இப்போ ஆடு மாடை ஓட்டிகிட்டு போக போகிறோம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆடு அவுத்துட்ருக்காரு. அப்படியே எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு பஸ்ஸு ஒன்று போகுது. இந்த பஸ்ஸு போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போவோம். ரோட்டில் தாராளமாக போகலாம். இந்த பஸ்ஸு போகிற வரையும் வெயிட் பண்ணுறோம். போன பிறகு எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு போகலான்னு. பஸ்ஸு போன பிறகு பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்பா வந்து ஒரு 3 ஆட்டை கையில் பிடிச்சிக்கிட்டாரு. நான் வந்து எப்போதும் போல் பசுமாடு, கண்ணுக்குட்டி, பஸ்ஸு 2 பஸ்ஸையும் கண்ணுக்குட்டியும் பிடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம். சரி, அப்படியே போகுது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு மேய்ச்சலுக்கான இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு வாரியை தாண்டியாப்பா? அப்படியே தானா? வாரியை தாண்டி வேறு போகணுங்கிறாங்க. பார்ப்போம் வாங்க. காலையில் அவ்வளோ பனி பெஞ்சுது, இருந்தாலும் வெயில் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலிச்சுன்னு அடிக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ ஆடு மாடுலாம் சீக்கிரமாகவே போகிறோம். வெயில் காலமில் இனிமேல்லாம் மதிய நேரத்துலலாம் ஆடு மாடு நிற்காது வெயில் நேரத்தில் அப்படின்ட்டு காலையிலே ஓட்டிகிட்டு போய் வெயில் நேரம் சேர்த்த மேய்ச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து ஆட்டெல்லாம் வெயிலுக்கு வந்து கொட்டாயில் கட்டி போட்டுட்டு சாயந்தரமாக ஒரு மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போய் மேய்க்கலான்னு. ஆடு மாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் வெயிலில் நிற்க தேவையில்லை இல்லையா? அதனால தான் இந்த காலை மேய்ச்சல்லையே இறங்கிட்டோம் நாங்கள். இப்போ பா இது வருவானாங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரிங்க, ஓடையில் தண்ணி வர மாதிரி. இதுலேயும் மழை காலத்தில் அவ்வளோ தண்ணி வரும். இந்த வாரிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காசாவாரி. சரி வா,
தண்ணிலாம் கிடக்குது பாருங்க அங்கே. இந்த வாரியில் இறங்கி மேய்ச்சலுக்கு அந்தான காட்டுக்கு போகிறோம். வாரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போன வருஷம்தான் இதை தூத்தாங்க மீன்ஸ் ரொம்ப ஆழப்படுத்தினாங்க. கரையெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தி சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோ வேலிக்கருவை மண்டி வாரியில் தண்ணி இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அப்படி இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க வாரி. ஆடு மேய்க்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதான் நம்ம லொக்கேஷன், மாடு மேய்க்கிற லொக்கேஷன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை மட்டும் கட்டி போட்டுட்டு ஆடுகளை விட்டால் நல்லா மேயும். அதையும் மாறுகால் போட்டு தான் விடணும். இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தரிசும் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லை, நிறைய பேர்த்தோட கொல்லைலாம் சோளம் உடச்சிட்டாங்க. இதில் ஆடு மாடுகளை விட்டால் கொஞ்சம் மேயும். இந்த காட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு இன்னும் அடி வைக்கல. மொதல் டைம் நம்ம ஆடு மாடுகள் தான் வருது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா மேயும். மேய்ஞ்சிட்டு வெயில் நேரத்துக்கு வாரியில் தண்ணி இருக்குது, தண்ணியை கட்டிட்டு அப்பா வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. மாட்டோட கயிறில் வந்து இப்படி லென்த்தான கயிறை சேர்த்து கட்டி ஒரு இடத்துல கட்டினோம்னா சுற்றிலும் வந்து அப்படியே மேயுங்க. அதை தான் பாப்பா பண்ணுறாரு. ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு மாடை கட்டிட்டாரு. கண்ணுக்குட்டி அப்படியே விட்ருக்கோம். அது அப்படியே நின்று மேய்ஞ்சிட்ருக்கு. மாடு இருக்கிறதுனால அது எங்கேயும் போகாது. பசு மாடை அப்பா டெஸ்ட் பண்ணுறாரு, இந்த இடத்துல விட்டா மேயுமான்னு. அது எந்த இடத்துல மேயுதோ அவத்த கட்டி போட்டுட்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கொட்டைக்காய் செடி பறிக்க போவோம். இதை மாடு கட்டி முடித்த பிறகு ஆடு மாடெலாம் கொண்டு வந்து அதனுடைய மேய்ச்சலில் விட்டாச்சு. அது பாட்டு அது சேர்த்த மேய வேண்டியதான். மாடு மட்டும் அசந்து போய் நிற்கிது, அது லேட்டாக மேயும். இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் போய் கொட்டமுத்து 1-2 இருக்குது, அதை ஒடிச்சு தம்பிகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் அவுத்துட்டு சேர்த்த நேரம் மேய்ச்சி வெயில் அதிகமாக வர்றதுக்குள்ளே வீட்டு போயிடுவேன் கொட்டிக்கிட்டு. இதுதான் நம்ம சோள கொலை. இது அணையில் போட்டோம் கொட்டமுத்து, வாரி அணையில். இந்த அணையில் இருக்கிற கொட்டமுத்து தான் இப்போ ஒடிக்க போகிறோம். வாங்க கொட்டமுத்து செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், நான் வீடியோ பார்க்குற விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் உள்ளவங்க அனைத்து பேருக்குமே தெரியும் ஆமணக்கு கொட்டமுத்து விதை எதுலேருந்து எந்த செடி அப்படின்னு. அதே வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இந்த செடியை காட்ட போகிறோம். செடினா நல்லா வலுவாக இருந்ததுனாக்க பெரிய மரம் மாதிரி ஆகும். ஆமாம், முன்னெல்லாம் மரம் மாதிரியே இருக்கும். தள்ளி காஞ்சி போச்சுன்னா உடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஆள் ஏறி நாங்கள் கொட்டமுத்து செடியில் ஏறி நின்றுக்கிட்டு பார்ப்போம், யாராச்சும் ஆள் வருதா அப்படின்னு. கொல்லைக்காட்டில் ஆடு மாடு மேய்க்கும் போது கொல்லைக்காரங்க வந்து மரத்தில் ஏறி நின்று பார்க்குறது. இப்போ அந்த மாதிரிலாம் பிளக்கலை, பெருக்கல மரம் இருக்கிறத ஒடிச்சு வரும். நீங்கள் நின்று கொட்டமுத்து செடி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் கொட்டமுத்து செடி, அதாவது ஆமணக்கு செடி. இதில் காய்ச்சது வந்து பார்த்திங்கன்னா காயானது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி ஊமத்தங்காய் மாரி முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முள்ளாக குத்தாது, சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து அரை விளைச்சல். அடுத்தது வந்து பூ போடுதா, பூ இங்கே பாருங்க, கொட்டமுத்து பூவு அதுலேருந்து அப்படியே சின்னதாக பிஞ்சு விட்டு இப்படி காயாக மாறி அதுக்கப்புறம் இப்படி முத்தும். இப்படிங்க பாருங்க, இது வந்து ஒடிக்கிற பதம். இதில் வந்து இன்னும் நல்லா காய்ச்சலானது ஒன்று இருக்குது, அதை காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்குங்க. இப்படி தாங்க இருக்கும் கொட்டமுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆமணக்கு விதையானது இந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்கும். என்னப்பா அதை உடச்சி காட்டுப்பா, ஒரு இதை உடச்சி. ஒன்று இல்லை 3 இருக்கும். உதுத்து காட்டு, விதையாடு. நல்ல வெயில் இருந்தால் ஒட்டையும் கல்ல மாதிரி இருக்குது. பாருங்கள், தங்க மாதிரி ஆமணக்கு இருக்குது. கொட்டமுத்து ஒடிக்கணும் தான் வந்தோம். ஆனால் கொட்டை செடியிலே நமக்கு தேவையானது ஒரு பொருள் ஒன்று இருக்குது பாரு. என்ன பொருள் தெரியுமா? கோவக்காய். இது வந்து நம்ம கோவை செடி. இதில் உள்ள காய் வந்து அந்த பழத்தை பீப்பா நல்லா இருக்கும். இது வந்து சின்ன கோவை. இதை வந்து வறுத்து சாம்பார் வச்சே சாப்பிட்லாம். கோவை பழத்தை பீய இந்த மாதிரி மேலே இருக்குது பாரு, நல்லா சூப்பரான பழமா. இதை பொடி கோவப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தெத்திக்கிறதோட பிளிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 2 நிறையா எடுத்துருக்கு, குறி தின்னுச்சு. சின்ன வயசுலலாம் இதை தாங்க வேலிக்கார முள்ளில் இருக்கும் படந்து திங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீழே கால் வைக்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது, செத்த பூச்சி ஏதாவது இருக்குமான்னு.
செத்த பூச்சின்னா செத்து போன பூச்சி இல்லை, ஏதாவது விஷப்பூச்சிகள் இருக்குமோன்னு பயமாக இருக்குது, பாம்பு இந்த மாதிரி. அங்கே கொட்டைக்காய், கோவக்காய், இதையும் பறித்து சாக்கில் போட்டுக்க. இன்றைக்கி என்ன ஒரு வதக்கு வதக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் காமாலைக்கெல்லாம் நல்லதும்பாங்க. இதை வந்து மடியில் வச்சுக்கிறேன், அதில் போட வேண்டாம், நம்ம தனியாக வச்சுக்கிட்டு வச்சுக்கிறோம். கோவப்பழம் 2 பழத்தையும் சாப்பிட போகிறோம். அப்பா வந்து பின்னாடி அறுத்துட்ருக்காங்க. சப்பி விட்டு அந்த தோலை மட்டும் தூக்கி விட்டால் போதும். உள்ள விதையும் இருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பல மருத்துவங்கள் இதில் இருக்குது. ரெண்டு பழம் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. அப்பா லாஸ்ட்டில் இந்த தோலைக்கடை அசிட வேண்டிதான். கோவப்பழம் டேஸ்ட்டே தண்ணி தான். 2 பழம் நம்ம சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குல்லப்பா. அப்பாவுக்கும் ஒன்று கிடச்சிருக்கு. நிறையா கோவப்பழம் தொல்லை இருக்குது. போக போக அந்த சைடும் கோவக்காய் காய்ச்சிருக்கு. கோவப்பழமாக இருந்தால் ஸ்பாட்லேயே சாப்பிட்றலாம். காயாக இருந்தனா பிச்சுட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா கசக்கும், ஆனால் நல்லாயிருக்கும்னாப்பா. சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. கிடைக்கிறதே பெருசு. இன்னெல்லாம் கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும், இப்போ கிடைக்கிறதில்ல. இதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒடிக்கிற பதம். இதுக்கு முன்னாடி ஒடிச்சா பிஞ்சாக இருக்கும். இன்னும் இதை வந்து 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா காஞ்சி வெடித்து பாதி கொட்டி போடும். ஒடிக்கிற பதம் இதுதான். சூப்பராக இருக்குது. கிறிஸ்மஸ் மரமே இருக்குது பார்க்க. இது வந்து இப்படி பார்த்தோம்னா பலாப்பழம் மாதிரி இருக்கும். வாழைத்தார் மாதிரி அப்படியே காய்க்கும் நல்லா. இதுக்கு வந்து மருந்து அடிக்கிறது கிடையாது, மருந்து போடுறது கிடையாது. நல்ல மண்ணாக இருந்து ஊனிட்டு அது கீழே பில்லு இல்லாமல் சுத்தம் பண்ணணும். அதை கூட சுத்தம் பண்ணாமல் விட்டாச்சு இந்த இதை. அடுத்த வருஷம்லாம் நல்லா சுத்தம் பண்ணி இந்த வருஷம் போட்டு பார்த்துருக்கேன். நல்லா வருது. 4 வருஷம் கொஞ்சம் நிறையா போட்டு நல்லா பண்ணணும். நாங்கள் வந்தது என்னமோ கொட்டைக்காய் செடி உடைக்கலான்னு தான். ஆனால் கொட்டைக்காயை விட அதிகமாக, அதாவது ஆமணக்காய் விட அதிகமாக கிடைக்கிறது என்னமோ கோவப்பழம் தான். அடுத்து 3 பழம் கிடச்சிருக்கு. சாப்பிட வேண்டியதான். ஒன்று கீழே ஒன்று செடி எடுக்கணும். சூப்பராக இருக்குது. ரொம்ப உச்சியில் காஞ்சிருக்கு, அதனால் அதை சாய்ச்சி இருக்கிறாங்க அப்பா. கிளையாவே போயிடுச்சு, மெலிசா இல்லாமல். ஒரு ஆட்டு வருமாப்பா? என்ன வரலாம் வந்துடும். எல்லாத்தையும் ஒடிச்சு இந்த 2 டைம் 3 டைமாக ஒடிக்கணும். இது வந்து நம்ம சோளம் இது மாதிரிலாம் ஒரே இடத்துல ஒடிக்க முடியாது. முத்தெல்லாம் ஒடிச்சிட்டு போகணும். இப்போ கொஞ்சம் தான் முத்தி இருக்கு. ஆமாம், எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ உடச்சிருக்கோம். இந்த கொல்லை உடச்சி முடித்தாச்சு. இதுக்கு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோடது. அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொல்லைக்கு நாங்கள் போக போகிறோம். ஆமாம், அடுத்த கொல்லைக்கு போகணும். இந்த கொல்லையில் தான் ஆமனுக்கு எடுத்தோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு கொல்லை, இங்கே தான் போகிறோம். அப்பா முன்னாடி மாடை பிடிச்சிட்டு போகிறாரு. இங்கே மாடு சரியாக மேய்லன்னா அங்கே போய் கட்டி போட்டுட்டு அவுத்த உடைக்கலாம், வரிசையாக இருக்குது இல்லையா, அவுத்த உடைக்கலாங்கிறாங்க. ஸோ என்ன இந்த பசு மாடை பிடிச்சிட்டு வா, நான் அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பசு மாடை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் மேய மாட்டேது, பில்லாக தான் இருக்குது, மேய வேணாங்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் இருக்கிறத பூரா உடைக்கணுங்க. பூரானா எல்லாத்துலேயும் ஒரு செடிக்கு 1-2 தான் காஞ்சிருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சாவே தான் இருக்கும். காஞ்சதை மட்டும் உடச்சிட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரி காஞ்சி போனதெல்லாம் அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா வெடித்து அப்படியே கீழே கொட்டி கிடக்கும். பாருங்கள், பொறுக்கிறேன் பாருங்கள், இழந்த பழம் பொறுக்கிற மாதிரி கீழே அவ்வளோ வெடித்து சிதறி இருக்குது எல்லாம்.
அதே சாக்கு ஒன்று தான் எடுத்து வந்தோம், கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம், கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது கொள்ளாது, நான் ஒடிச்சாந்து போடுறேன், இந்த பாரு இப்படி பிடிச்சிக்கிட்டு சாக்குள்ள இப்படி விட்டுறியா, இந்த பாரு இப்படி உருவி போடுறேன், உருவி ஒன்றுமா உருவி விட்டு இதை போடு. இப்போ கீழே மட்டுமே இவ்வளோ முத்து கிடக்கு, அது ஒரு நாளைக்கு பொறுக்க சொல்லுவாமா வந்து. இதே மாதிரி இந்த இதை எடுத்து எல்லாத்தையும் உருவி இதில் போட்டு நாங்கள் இதை பொடிச்சிட்டு வரணுப்போ. சரி, எல்லாத்தையும் கீழே கொட்டி போட்டு உருவலாமா? வேண்டியில்ல, ஆ அது உருவிட்டு இருக்கேன், அது மட்டும் உருவி போகும். சரி. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் உடச்சாச்சு. இப்போ கடக்கிறத மட்டும் உருவுனா போதும். நான் கொஞ்சம் நேரம் உருவினேன், இப்போ அப்பாவை எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் உருவிட்டுருக்காரு. கிளம்பலாமாப்பா? அவ்வளோதானே? உருவிட்டு தரம் எடுத்துகிட்டு போ. சரி, ஒரு குட்டி சாக்கு இருக்குது, தூக்கிட்டு போக முடியுமா? முடிஞ்சாலும் தூக்கிட்டு போ, ரொம்ப வெயிட்டாக இருந்தால் இறக்கி வச்சுடு, செத்த உச்சியாரே அப்போ தூக்கிட்டு போ. சரி, எவ்வளோ வெயிட் இருக்குது தூக்கிட்டு போ, சும்மா வரும். அப்படியே வந்தோம், ஆட்டு மாட்டை விட்டோம், கொட்டைக்காயை பார்க்கணுன்னு பார்த்தோம், இதுதான் கொஞ்ச நேரம் இருக்குன்னு பார்த்தா ஒரு குட்டி சாக்கு வந்துடுச்சு, பரவாயில்ல. இதை தம்பிக்கிட்ட தூக்கிடுவேன், கொண்டு வச்சுட்டு அவன் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை, ஆஸ்பத்திரி பாப்பாவை அழைச்சிட்டு போகணும். நீ போகலாம் சச்சன்னு, மழைக்காமல் போகணுன்னு. ஆமாம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து ஆமணுக்கு செடி எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதோட விதைகள்லாம் இப்படி தான் இருக்கும், நல்லா பார்த்துக்குங்க, இதுலேருந்து தான் வரும். சும்மா இது தெரியாதவங்களுக்காக சும்மா தெரியப்படுத்தலாம்னு வீடியோ எடுத்து காமிச்சோம். அவ்வளோதான் மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய். வணக்கம் மக்களே, பாய்.